2 நாளைக்கு முன்னாடி சொன்னா எப்படி? இப்ப ஃப்ளைட் டிக்கெட் ரீஃபண்டும் கிடைக்காது. இத முன்னாடியே கால் பண்ணி சொல்லிருந்தா நல்லா இருந்திருக்கும். சரி, முடியாதுன்னா என்னதான் பண்ண முடியும்? எப்ப பார்த்தாலும் இதேதான் நடந்துட்டு இருக்கு. சரி, வச்சிடுறேன். நீ இன்னும் தூங்கலையா? என்னாச்சு? அப்பா இந்த வருஷம் அப்பா வரல. சரி பரவாயில்ல, நாம 2 பேரும் டின்னருக்கு போகலாம். ஆனா நீ ஜோயா கூட ஏதோ பிளான் போட்டிருந்தல்ல? அட, நாளைக்கு நான் ஜோயா கிட்ட பேசிக்கிறேனே. அதெல்லாம் வேண்டாம். நீங்க பிளான் போட்ட மாதிரியே போயிட்டு வாங்க. ஷோஸ் எப்போ இருக்கிறதாமா? வேற என்னைக்காவது நாங்க போய்க்கிறோம். தேங்க்யூ. ரொம்ப சென்டிமெண்டெல்லாம் வேண்டாம், இல்லைனா டெசிஷன் மாத்திடுவேன். ஃப்ரிட்ஜில் அல்வா வச்சிருக்கேன், சாப்பிட்ரு. ம், சரி போ, போய் படுத்து தூங்க. சரியா? சரி. வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ஃபாதர் லாரன்ஸ் சிங்கிளா இருக்கிறவங்களுக்கு லீவ் கொடுக்கணும். இவங்களெல்லாம் பார்த்தா கோவமா வருது. குட், உங்க 2 பேரையும் பார்த்தா கொஞ்சம் பரவாயில்ல. சரி, ஒரு விஷயம் சொல்லு. வேலண்டைன்ஸ் டே வந்தாச்சு, எங்கேயும் டேட்டுக்கு போகல? 2 பேரும் விசித்திரமா நடந்துக்கிறீங்க. இப்பவும் டைம் இருக்கு, சாஹில் கிட்ட பேசிப்பாரு. நீ வேற இல்லைன்னு சொல்லிட்டான்னா வாய்ப்பே இல்லை. பாய் ஆத்யா, பாய் ஜாஸ்மின். ஓகே, நான் கிளம்புறேன். பை பாய். என்ன உங்க அப்பா இருக்காரே, அவருக்கு இந்த நாள் தான் கிடைச்சதா? அப்பா, ஹாய். அப்பா நீங்க எப்படி இங்க? என் லீவ் போன வாரமே அப்ரூவ் ஆயிடுச்சு. உங்க 2 பேருக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு இருந்தேன், ஆனா இங்க எல்லாமே தலைகீழ ஆயிடுச்சு. இவன் தான் சம்விதான். வணக்கம் அங்கிள். ஹாய் சம்விதான், நீயும் சூப்பர் 20யா? ஹா அங்கிள், நான் முன்னாடி இருந்தேன். இவன் என்னோட ஃப்ரெண்டு. ஹாய் சி. சரி, லேட் ஆகுது, சீக்கிரம் வா. பாய். இல்லைன்னா உங்க அம்மா வேற யார் கூடயாவது வேலண்டைன் டேக்கு போயிடுவா. நான் போய் வண்டி எடுத்துட்டு வரேன். மம்மி டாடி வெளியே போறாங்க, நாம 2 பேரும் கிளம்பிடலாம்.
தேங்க்யூ. அது சரி, உன் அத்தையோட மாமியார் விஷயம் என்னாச்சு? அது வந்து நான் பிரதீக்க ஸ்டேஷனுக்கு போய் பிக் பண்ண சொல்லிட்டேன். பிரதீக் ஸ்டேஷனுக்கு போக ஒத்துக்கிட்டானா? நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்பயுமே இப்படி தான் ஹெல்ப் பண்ணிப்போம். அதில் நான் தான் லீடிங்கில் இருக்கேன் தெரியுமா? அப்படின்னா இந்த பிரதீக், ஜோயா இவங்க அவங்க அத்தை கூட சேர்ந்து ஊர் சுத்த போறாங்களா? By the way, happy Valentine's Day. ஓ, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. சாரி, நான் மறந்தே போயிட்டேன். ஒரு நிமிஷம், நான் உனக்காக உன்னை கொண்டு வந்திருக்கேன். இரு, எடுக்கிறேன். இது உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? Thank you, Sam. This is the best gift ever. அது சரி, உனக்கு எப்படி இந்த போய்ட்ரி போதாயிருச்சு? தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து. தேர்ட் ஸ்டாண்டர்டா? நல்ல வேலை, அப்போ உன்னை எனக்கு தெரியாமல் போச்சு. இல்லைனா நீ சொல்கிற போய்ட்ரி எல்லாத்தையும் கேட்க வேண்டியதாக இருந்திருக்கும்ல. யாருக்கு தெரியும், முதல்லயே உன்னை பார்த்துருந்தேனா உன்னையும் இதில் செட்டிங் பண்ணியிருப்பேன். அது சரி, உனக்கு எப்போலேருந்து ஜாஸ் பிடிக்க ஆரம்பிச்சது? ஜாஸை பற்றி கேட்குறியா? செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து. அவளை ரொம்ப நேசிச்சியா? லைக் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் நான் ஜாஸை லைக் பண்ணேன், ஜாஸ்மின் இல்லை. அதாவது 7-8 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போல்லாம் தருண் கண்ணா தான் என்னோட ஃபேவரட் ஆக்டர். சும்மா அழகாக ஸ்டண்ட் பண்ணுவார். காரை பறக்க விடுறது, சும்மா பைக்கில் சுற்றுறது, சும்மா ஒரே நேரத்தில் 10-15 பேரை உதச்சி கிக் பண்ணுறது. ஆனால் நான் எப்போ வளர்ந்தனோ அப்போ அவரோட ஃபிலிம் ஷூட்டிங் ஒரு கார்டனில் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்பா என்னை பார்க்கறதுக்காக கூட்டிகிட்டு போனார். அங்கே ரியல் லைஃப்பில் பண்ணுற ஸ்டண்ட்டை நேர்லேயே பார்த்தேன் தெரியுமா? ஆனால் எப்போ டைரக்டர் கட்டுன்னு சொன்னாரோ அப்போதான் பார்த்தேன் அவர் என்னோட ஹீரோவே இல்லை. அங்கே பண்ணது டூப். அவன் ஹீரோ மாதிரியே ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு விக்கு வச்சுக்கிட்டு எல்லா ஸ்டன்ஸையும் பண்ணிக்கிட்டு இருந்தான். அதோட காமெடியே, நான் நினைச்ச ஹீரோ பக்கத்தில் உட்காந்து பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். என்ன சொல்ல, அன்னைக்கு என் மனசே உடைஞ்சு போயிடுச்சு. அப்பதான் புரிஞ்சுது, யாரை நம்ம சூப்பர் ஹீரோன்னு நினைக்கிறோமோ அவங்கெல்லாம் உண்மையான சூப்பர் பவரே பக்கத்தில் உட்காந்து பாப்கார்ன் சாப்பிட்றது தான். எனக்கு எப்பவுமே ஜாஸை ரொம்ப பிடிக்கும். கிளாஸில் ரொம்பவே பாப்புலர், அழகான பொண்ணு. ஆனால் ஜாஸ்மின் எனக்கு தெரியவே தெரியாது. ஒருத்தரை விரும்புகிறோன்னா அவங்கள தெரிஞ்சுக்கணும். அது சரி, எந்த படத்துல இருந்து இந்த டயலாக திருடின? நானும் உனக்காக ஒன்று கொண்டு வந்திருக்கேன். எது? இந்த பொடி. இது என்ன? ஓப்பன் பண்ண. எனக்கு தெரியும் தான் நீ மேஜிக் வேர்ல்டையும் ரியல் வேர்ல்டையும் தனித்தனியாக பார்க்கணும்னு நினச்சேன். ஆனால் நான் உனக்கு ஒன்று சொல்லட்டுமா? இது நம்ம கதையோட ஸ்பெஷல் பார்ட்.